வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி. தலைப்பு முத்திரம். பரிணாமம் என்பது விண் முதற்கொண்டு அவை இணைந்து பஞ்சபூதங்களாகவும் அண்டகோடிகளாகவும் உயிரினங்களாகவும் மாற்றம் பெறும் நிகழ்ச்சி. இயல்பூக்கம் என்பது எல்லா தோற்றங்களும் அணுக்களின் கூட்டுதான் என்றாலும் அவற்றில் காந்தம் உற்பத்தியாகி அதன் தன்மாற்றங்கள் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் ஆகியவற்றால் அந்த வடிவம் பெறும் குணங்களுக்கேற்ப அது அதற்கு உரிய இயக்க சிறப்பு பொருத்தமாக அமையும். இதுவே இயல்பூக்கமாகும். மேலும் இயல்பூக்க நேதியால் உருவங்களில் அமைப்பு மாற்றங்களும் குணநல மாற்றங்களும் உண்டாகும். கூர்தல் அறம் என்பது செயல் அல்லது இயக்கத்திற்கேற்ற விளைவு எனும் இயற்கை நியதி. எல்லையற்ற இறையாற்றலை இருப்பு நிலையாக ஈர்ப்பு ஆற்றலாக கொண்டால் அதன் ஆற்றல் பெருகி மடிப்புற்று வழிந்தோடும் நிகழ்ச்சியே விண் என உணர்ந்தோம். இறைவெளி என்பது நிலைப்பொருள். அதிலிருந்து தோன்றிய நுண்விண் அலையாகும். பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகள் அனைத்தும் விண்கூட்ட நிகழ்ச்சிகள்தானே. அதாவது அலைகள் ஒன்றோடொன்று கூடுவதும் மோதுவதும் பிரிவதும் தான். அனைத்தும் அலை நிகழ்ச்சிகளே. எந்த அலையானாலும் காந்த ஆற்றல் இல்லாதது இல்லை. அலைகள் கூடினாலும் மோதினாலும் அவற்றிலிருக்கும் காந்த ஆற்றல் அந்தந்த பொருள், இடம், வேகம், சூழ்நிலை இவற்றிற்கேற்ப தன்மாற்றங்களை பெறும். அதற்கேற்றவாறு விளைவுகள் காணப்படும். இந்த இறை நீதிதான் செயலுக்கு அல்லது இயக்கத்திற்கு ஏற்ற விளைவு என்ற கூர்தலறம் ஆகும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.